ஒரு 2 படம் பேன் இந்தியா ஹிட் ஆனோன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க பேன் இந்தியா படம் உருவாக்குறதுக்கு. நம்ம சிவா ட்ரை பண்ணாரு கங்குவா வச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ஐபோன் 17 ஏர் வேர்ல்டோட ஸ்லிம்மெஸ்ட் போன் கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்கள காப்பி அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் சாம்சங் கேலக்ஸி S25 Edge காப்பின்னு சொல்ல முடியாது, அது ஸ்லிம்மான போன் அண்ட் யூனிக்கான போன். பட் இத பாருங்களேன், இந்த டெக்னோட போவா ஸ்லிம். இன்ஃபேக்ட் இந்த போனை வந்து நாங்க கான்செப்ட் ஸ்டேஜ்ல மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல மார்ச்ல பார்த்திருந்தோம். அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. பட் இப்போ அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வந்து ரியாலிட்டியா மாறி இருக்கு as a budget very very slim phone. of course இந்த போனோட USP வந்து ஸ்லிம்னஸ் தான், பட் அது மட்டும் இல்ல டைனமிக் மூட் லைட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்லிம்மா இருந்துட்டு ஒரு லைட் கொடுத்தா மட்டும் போதுமா? போன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். சோ இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் டெக்னோ போவா சீரிஸ்ல இருக்க பாக்ஸ் பேக்கேஜிங் கிடைச்சிரும். ஸ்லிம் ஆஃப்கோர்ஸ் ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டரை காட்டியிருக்காங்க. ஃபோன் கிட்ட பார்ப்போம், பட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். இந்த பொட்டிக்குள்ள உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிரும். ஓஹோ, ஒரு விஷயமா கீழே விழுகுது. ஃபர்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் விழுந்துருச்சு, ஸோ அதை காட்டிடுறேன். அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லிட்டேன், கர்வ்டா இருக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அண்ட் அதுல வந்து பிளாக் பார்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மெஸ்ட் கர்வ் டிஸ்ப்ளே ஃபோன்னு போட்டிருக்காங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கேஸ், ஓ வாவ், நைஸ் ஃப்ராஸ்டட் ஃபினிஷ்ல இருக்க ஒரு கேஸ் இருக்கு. நாட் பேட் குவாலிட்டி, டீசென்ட் குவாலிட்டி. பாக்ஸ்குள்ள கேஸ் கொடுக்கிறது சம்திங் தட் ஐ ரியலி லைக். லைசென்ஸ்ட் பை குவால்காம்னு போட்டிருக்காங்க. ஆனா கொடுத்திருக்கிறது மீடியாடெக்கோட சிப்செட். அப்போ குவால்காம் எந்த விஷயத்தை லைசென்ஸ் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம், காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. 12 மாசம் வாரண்டி கார்டும் உங்களுக்கு கிடைச்சிரும், which is nice. டெக்னோ ஆக்சுவலி சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. அதாவது என்ன கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்க வந்து இந்த UV கிளாஸ் ப்ரொடெக்டர் போடும்போது அதோட லிக்விட் வந்து எந்த போர்ட்ஸ்குள்ளே போயிடக்கூடாதுன்னு அந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு ஒரு கிளீனிங் கிளாத்தும் கிளீனிங் டூலும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே பாக்ஸ்குள்ளே தந்துடுறாங்க, தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை, which is very very good. பட்ஜெட் ஃபோன்ஸ்ல that's a very good thing. இப்போலாம் பட்ஜெட் ஃபோன்லயும் உங்களுக்கு சார்ஜர் கொடுக்கறது இல்லை, தெரியும்ல நான் இதை பத்தி பேசுறேன்னு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே தந்துடுறாங்க அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரைட், அப்பா ஒரு வேலையா அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாச்சு, சைடில் வச்சுறேன். ஆல்ரைட், டைம் டு டேக் a look at this world's slimmest curved phone. Oh my god. ஃபர்ஸ்ட் நான் ஸ்லிம்னஸ் காட்டல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேக் டிசைன் காட்டுறேன். ஸோ பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் இருக்கு உங்களுக்கு. அண்ட் look at this. How slim is that? ஒரு உதாரணத்துக்கு பிக்சல் 10 Pro XL சைடில் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்களேன். டபுள் சைஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பிக்சல். 5.95 மில்லிமீட்டர்ஸ் தாங்க இதோட திக்னஸ். அண்ட் அதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து அந்த கர்வ் பண்ணிருக்கிறதுனால அப்படி ஸ்லிம்மா இருக்கு ஃப்ரேம். அண்ட் இன் ஹேண்ட் ஃபீல்லாம் சொல்ல வேணா தாறுமாறா இருக்கு. லைட்டாவும் இருக்கு போன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணுது. பட் ஸ்டில் குட், நைஸ், வெரி வெரி குட். IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 8108 சர்டிஃபிகேஷனும் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் அதோட வெயிட் செக் பண்ணி பார்த்துருமா, கிட்டத்தட்ட 190 கிராம் இருக்கும். அதோட கம்மியா இருக்கும், 180 கிராம். ஓகே, லெட்ஸ் செக் திஸ். ஆல்ரைட், wow, I was way off the mark. 156 grams. This, oh wow. வாவ், அருண் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிருக்கிறதுல இது வரைக்கும் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் போனா இது? எஸ். So Tecno Pova Slim is the lightest phone we've ever unboxed here at Trakin Tech தமிழ். பேசிக்கலி இந்த போன்ல உங்களுக்கு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேட்டரி சைஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்டரி செக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் நான். ஸோ யா, ஓவரால் வெரி குட். இதை வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது இஸ் கிரேசிங்க. ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிம் போன்ஸ் எல்லாம் அவங்க வந்து S25 Edge எடுத்துக்கோங்க, என்ன பிரைஸ் வச்சிருந்தாங்க? 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க பிரைஸ். அதுக்கு ஸ்லிம்மா இருந்தது போன். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஸ்லிம்மர் தென் திஸ் ஒன், பட் ஸ்டில் யார், திஸ் இஸ் கிரேசி. செம்மையா இருக்குங்க. ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன், இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, இருந்துதான் நாங்க கிளியரா சொல்லிடுவோம்ல, கரெக்ட் தானே? பட் ஸ்டில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னா அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அதனால தான் இதை அப்ரிஷியேட் பண்றேன். ஸோ குட் ஜாப் டெக்னோ. பை த வே, நான் டிஸ்பிளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கலர் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்லிம் ஒயிட் கலர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா
கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே பத்தி பேசலாம். அண்ட் டிஸ்பிளே ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் இந்த போன்ல. பட் அதுல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி பேசுறேன் நான். பட் ஸ்டில் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் தான், 120 Hz refresh rate இருக்கு, 1.5K ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்பான பேனல், பியூட்டிஃபுல்லான பேனல் அண்ட் கர்வ் டிஸ்பிளே வேறையா ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குது, எஸ்பெஷலி இந்த பட்ஜெட் ரேஞ்சில். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா அர்னவ், ஸ்லிம் ஃபோன்ஸ்னா பட்ஜெட் ரேஞ்சில் வரணும்னு தோணுது எனக்கு. நிறைய பேர் வந்து அந்த பிரீமியம் லுக்குக்காகவே வாங்குவாங்க, கரெக்ட் தானே? எனக்கு என்னமோ அப்படி தோணுது. ஐ ஹேவ் a strong feeling. ரொம்ப பிரீமியம் ஃபீல் கொடுக்குதுங்க. சாஃப்ட்வேர் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரீமியம் ஃபீல் கொடுக்குறீங்க பாருங்களேன். ஓகே, ஐ அம் really impressed. This is good stuff Tecno. இன்ஃபேக்ட் bezels கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க. பட் ஐபோன் மாதிரி டைனமிக் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ பேசிக்லி ஐபோன்ல இருக்கிற டைனமிக் ஐலண்ட் மாதிரி ஃபீச்சர் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் இந்த நான் குவிக்லி காட்டுறேன் உங்களுக்கு. கிளாக்ல வந்து நீங்க ஸ்டாப் வாட்ச் ஆரம்பிச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா பாத்தீங்களா மேல ஸ்டாப் வாட்ச் காட்டுது. லுக் அட் தட், க்ளீனா இருக்குங்க டிசைன். நைஸ், குட் ஸ்டஃப். பட் நான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு இந்த போன்ல கிடைக்காது. அதுக்கான காரணம் அதோட சிப்செட் தான். அது எந்த சிப்செட்னு சொல்றேன் நான். பட் HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு யூடியூப்லயும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்லயும் இல்ல. பட் 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க HDR மோட்ல. அப்ப HDR வீடியோ பார்க்கணும்னா சைட் லோட் பண்ணணுமா? டெக்னோ, வாட் இஸ் திஸ்? பை தி வே, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சாரி. 120 Hz இல்ல, 144 Hz ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. பட் சிஸ்டம் வந்து 120 Hz தான் ரன் ஆகும். 144 Hz சில கேம்ஸ்ல உங்களுக்கு தெரியும். அதுவும் மிஞ்சி போனா ஐ திங்க் ஆல்டோஸ் அட்வென்ச்சர்ல இல்ல மானுமெண்ட் வேலையில உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும். பட் அதர்வைஸ் நாட் கோயிங் டு பி தேர். பட் நான் சொன்னேன்ல, லைட் இருக்கு, நீங்க பாத்தீங்களா லைட் பின்னாடி டைனமிக் மூட் லைட் எங்க? ஓ, ஃபிளிப் பண்ணாலே லைட் வருது பாத்தீங்களா? நல்லா பண்ணிருக்காங்க, டிசைன் ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் டிஸ்ப்ளே AMOLED டிஸ்ப்ளேனால உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, வர்க் ஆகுது, பிரச்சனை இல்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஸ்லிம் போன்ல ஜெனரலி வைப்ரேஷன் மோட்டர் வைக்கிறதுக்கு இடம் அதிகமா இருக்காது. சோ ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் ஓகே. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அது ஒரு காமெடியான விஷயம் பண்ணிருக்காங்க, டால்பி அட்மாஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த டால்பி என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அட்மாஸ் பிராண்டிங் ஒரு மோனோ ஸ்பீக்கர் இருக்கிற போனுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அடுத்து ஃப்ரிட்ஜ்ல அட்மாஸ் பிராண்டிங் கேட்பாங்க, ஷூஸ்ல அட்மாஸ் பிராண்டிங் கேட்பாங்க, கொடுத்துருவீங்களா? மோனோ ஸ்பீக்கருக்கு யார் அட்மாஸ் பிராண்டிங் கொடுப்பா? எனிவே, ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே தான், நதிங் டூ கிரேட். ஸோ நான் சொன்னேன்ல, ப்ராசஸர் இந்த ஃபோனோட ஒரு பெரிய வீக் பாயிண்டா இருக்க போது. ஏன்னா இதுல வந்து MediaTek Dimensity 6400 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான், 8/128GB வேரியன்ட், LPDDR4X RAM டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், Ant 2ல 4.6 lakh தான் உங்களுக்கு Ant 2 ஸ்கோர் கிடைக்குது, which is very average. உண்மை சொல்லணும்னா இதோட பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிரும். அண்ட் நாங்கள் GPU throttle டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம், அதில் 99.5% GPU ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, which is good. பட் GPU வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான GPU இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பெக்டட் தான். அது மட்டும் இல்லை, BGMI COD 60 FPS நீங்க விளையாடிக்கலாம். ஓவரால் டெய்லி எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ப்ராசஸர் வந்து எந்த குறையும் வைக்கிறது இல்ல. பட் கேமிங்ல ரொம்ப இன்டென்சிவான கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா then that will be a problem. ஹீட்டிங் பிரச்சனை எங்களுக்கு நோட்டீஸ் ஆகல, which is good. ஏன்னா ஜெனரலி ஸ்லிம் ஃபோன்ஸ்ல ஹீட்டிங் பிரச்சனை வரும். இந்த ஃபோன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே, பவர்ஃபுல் ப்ராசஸரும் இல்ல, சோ அதனால ஹீட்டிங் பிரச்சனையும் கிடையாது. சூடாகிற மாதிரி எதுவும், ஆமா, சூடாகிற மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அர்ணவ சூடாக்கணும், ஒரு ரீல் வருது அதுல சூடாயிடும். By the way, finally பேட்டரி பத்தி சொல்லிட்டா, இந்த ஸ்லிம்மான டெக்னோ போவா ஸ்லிம் 5G ல உங்களுக்கு 5160 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த 5160 mAh பேட்டரி வந்து நீங்க ஈஸியா ஒன் டே ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஸோ ஸ்லிம் ஃபோன்ல ஒன் டே பேட்டரி லைஃப் இஸ் வெரி குட். பிளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஓவரால் பேட்டரி லைஃப் நல்லா கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா 45 வாட் சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்திருக்காங்க. பை தி வே, நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ளூடூத் 5.2 தான் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 5 தான் கிடைக்கும், Wi-Fi 6 கிடையாது, அண்ட் NFC-யும் கிடையாது. பை தி வே, கேமரா பார்க்கிறதுக்கு டுவல் கேமரா மாதிரி இருக்கு. ஆக்சுவலி டுவல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. 50+2MP கேமரா, 50MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த் சென்சர், அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சோ தான். போட்டோஸ் காட்டுறேன் நான், நீங்களே பாருங்க. நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம், ஒரு டே லைட் சினாரியோஸ்ல எடுத்திருக்கோம், பீப்பிள் போட்டோஸ் எடுத்திருக்கோம், HDR டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேன்னு தான் சொல்லலாம். எனக்கு அவ்வளவு பெருசா ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை. இதோட பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிரும். நீங்க போட்டோஸை பாருங்க. அண்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. பை தி வே, ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, டெக்னோ ஃபோன்ஸ்ல ஜெனரலி உங்களுக்கு கிடைக்கும் 2K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி கொடுத்திருக்காங்க, which is nice. Okay, சாஃப்ட்வேர், I really appreciate the software ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. பேசிக்கலி இருக்கு கொஞ்சம் ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, பட் நிறையலாம் இல்ல. ஸோ நீங்க அதை அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆஃப்கோர்ஸ் iOS பேஸ்ட் ஆன் Android 15 ரன் பண்ணுது. அண்ட் டெக்னோ வந்து இது வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்ல எவ்வளவு வருஷம்
சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் போவா சீரிஸ்னால ஒரு 2+3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அட்லீஸ்ட் Android 16 வரணும். பட் அதர்வைஸ் இந்த விட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த டைனமிக் ஐலண்ட் கூட பார்த்தீங்களா, நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து கண்டினியூ பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடர்னான டிசைன் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டச் OS கம்பேரிசன்ல இந்த டிசைன் ஐ ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் லைக் இட் பெட்டர். வெரி நைஸ், குட் ஸ்டஃப். பை தி வே எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். கால் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட்னும் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்கலி இந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து கிளவுடுக்கு போயிட்டு அண்ட் யூனோ ஆஃப் டிவைஸ் AI தான் பண்ணும், ஆன் டிவைஸ் AI பண்ணாது. ஏன்னா அந்த பவர்ல இதுல இல்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஜெமினி சப்போர்ட் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இது ஜெமினா கிடையாது, இது என்னது, எல்லாம் அப்போ எல்லாவும் வச்சிருக்காங்க, ஜெமினியும் இருக்கு, எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 2-3 AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு, AI erase ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த அதெல்லாம் வந்து AI erase இப்போ காமன் ஆயிருச்சு. எந்த ஃபோன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா AI erase உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் இட். குட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னோ, குட் ஜாப். ஸோ டெக்னோ போவா ஸ்லிம் 5G பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் என்ன தோணுச்சுன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் போனை ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி குட் லுக்கிங். ஸ்லிம்மா வச்சுட்டு உங்களுக்கு பெரிய பேட்டரி சைஸ் கொடுத்திருக்கனால பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். டீசென்ட்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல டிஸ்ப்ளே கிடைக்கும். கர்வ் டிஸ்ப்ளேனால பிரீமியமா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய வேலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பா தெரியுதுங்க. சோ ஓவரால் டெக்னோ போவா ஸ்லிம் யார் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யாருக்கு டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா அவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல, பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச்ல ஐ திங்க் டிசைனும் மேட்டர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. ஐ திங்க் சோ. அப்படியா இல்லையா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமா? நீங்க சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடுங்க, கிளிக், ட்ராக் டெக் கமெண்ட்.